வணக்கம். வெல்கம் டு த ஃபினாலே ஆஃப் ஐடி கரியர் ரோட் மேப்ஸ் இன் தமிழ். ஸோ ஃபைனலா நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே இணைக்கிற ஆளு அன்பு அப்படின்னு நம்ம சொல்ற மாரி தான். ஏஐ கரியர்ஸ் எல்லா இதுலயுமே நம்ம பார்த்துருந்தோம். வி ஸ்டார்ட்டட் வித் டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியரிங் எல்லாமே பார்த்துட்டே வந்தோம். டெவாப்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இன்னைக்கு எல்லாத்துலயுமே ஏஐ இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏஐ ஆஸ் எ கரியர் அது எப்படி இருக்க போகுது அப்படின்றது. ஸோ ட்ரூலி இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் இண்டஸ்ட்ரி ஒரு டெக்னாலஜி இது கிடையாது. எவ்ரிதிங் இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் எவ்ரிதிங். இந்த இம்பாக்ட் இஸ் ஹியூஜ் அண்ட் வி ஆர் ஸ்டில் ஃபிகரிங் இட் அவுட். இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் வெரி ரைட் டைம் டு ஸ்டார்ட். அண்ட் அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அண்ட் பியாண்ட் த ஹைப் ஆக்சுவலி தெர் இஸ் லாட் ஆஃப் ஹைப்ஸ் இருக்குது. இப்போ திடீர்னு ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லா பேப்பர் எவர் வில் பிக்ஸ் அப் அண்ட் தென் டூ ஓகே உலகம் அழிய போகுது, உலகத்தையே தூக்க போகுது, வாட் எவர் இட் இஸ் இருக்கும். அதனால் இம்பாக்ட்ஸ் ஆர் தேர். ரியலி பீப்புள் ஆர் கெட்டிங் அவுட் ஆஃப் ஜாப்ஸ். ஏஐ இன்னும் அந்த ஒர்க்கே பண்ணல. அதுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பீப்புள் ஆர் பீயிங் ஃபயர்டு. ஒரு 50% இஸ் ட்ரூ ஆல்ரெடி இந்த இதில். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன இருக்க போகுது அப்படின்றது தான். ஸோ திஸ் இஸ் அவர் சீரியஸ் ஃபினாலே ஆல்சோ. நம்ம வி கவர்ட் ஆல்மோஸ்ட் 9 சீரியஸ் 9 இது பார்த்தோம் இண்டஸ்ட்ரி. எல்லாருமே எப்படி ஏஐ இம்பேக்ட்டும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அண்ட் இட் இஸ் நாட் ஒன் ஜாப், ஹோல் இண்டஸ்ட்ரி ஆஃப் ரோல்ஸ். எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஏஐ வரப்போகுது. ஸோ டோன்ட் ஜஸ்ட் திங்க் ஏஐ பில்ட் பண்ணுறது அப்படின்றது. நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, ஏஐ படிக்கிறது ஏஐ படிக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னங்க படிக்கிறது அப்படின்னு கேட்டால், டோன்ட் தெர் ஆர் மல்டிபிள் திங்ஸ் லைக் ஹவு டு கிரியேட் அ ஏஐ. இப்போ எல்எல்எம் அந்த அல்காரிதம்லாம் எப்படி எழுதுறது, ஹவு டு பில்ட் அ ஏஐ அப்படின்றது. அதில் படிக்கிறது இட் இஸ் நாட் நீடட் ஃபார் ஆல் காமன். நம்ம டெவலப்பராக இருக்கோம்ல, அது தேவையில்லை. ஹவு டு யூஸ் ஏஐ அண்ட் இம்ப்ளிமெண்ட் இட், தட் இஸ் வேர் த மோர் அண்ட் மோர் ஜாப்ஸ் ஆர் கமிங், மோர் அண்ட் மோர் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆர் கமிங். எப்படி இதை ப்ரொடக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறது, எப்படி இதை நம்மளோட ப்ராடக்ட்டில் கம்பைன் பண்ணுறது, எப்படி ஹவு டு வி கிரியேட் நியூ ப்ராடக்ட்ஸ் வித் இட், ஹவு டு வி பிகம் ஏஐ நேட்டிவ். ஸோ திஸ் இஸ் அ இண்டஸ்ட்ரி இஸ் சீக்கிங் திஸ் ப்ரொஃபஷனல்ஸ் வெரி மச். ஸோ இஃப் யூ பிகம் ஒன், you are the hard cake, you will get hired, your salary will double triple whatever it is. So yes, AI will generate more wealth and it is not the way we think right now. Like it's different build பண்ண போகுது. ஸோ யூ கேன் ஜஸ்ட் பிகம் தட். என்னடா திடீர்னு இந்த வெளில நிற்கிற பிஎம்டபிள்யூ கடை என்னோடது அப்படின்னு சொன்ன மாதிரி. ஸோ இட்ஸ் லைக் தட். பட் ஏஐ இஸ் டெஃபினெட்லி சேஞ்சிங் த திங் அண்ட் இட் இஸ் கோயிங் டு கிரியேட். ஸோ ஏஐ கரியர்னா என்னென்னா, நீங்கள் இஃப் யூ ஆர் ஆல்ரெடி டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா, யூ கேன் பில்ட் ஆன் டாப் ஆஃப் இட். எப்படி ரேக் மாடல் பில்ட் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள். லைக் எப்படி காஸ்ட் ஆப்டிமைசேஷன், எப்படி செக்யூர் கார்ட் ரெயில்ஸ் எப்படி போகிறது, ஹவு டு மேக் பெனிஃபிட்ஸ் அவுட் ஆஃப் இட் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஏஎம்எல் இன்ஜினியர், ப்ராடக்ட் பில்டர், ரிசர்ச் சயின்டிஸ்ட், எம்எல் ஆப்ஸ் எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இஃப் யூ ஆர் ஃப்ரம் லைக் டெவாப்ஸில் இருக்கீங்க அப்படின்னா எம்எல் ஆப்ஸ் எவென்ச்சுவல் சாய்ஸஸ். அண்ட் லைக் இஃப் யூர் டெவலப்மெண்ட் இதாக இருக்கீங்க, லைக் ஆல்ரெடி டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட்டில் இருக்கீங்கன்னா, யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் ஏஎம்எல் இன்ஜினியர். அண்ட் தென் யூ கேன் ஸ்டார்ட் டெவலப்பிங் ஏஎல்எம், எல்எல்எம், அதை ஃபைன் டியூனிங், இன்டர்னலாக ஒரு கம்பெனிக்கு தகுந்தாப்புல மாற்றுறது, அந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் தட் ஜாப் அஸ் வெல். அண்ட் ஐடி மார்க்கெட் ஃபிட், எவ்ரி இண்டஸ்ட்ரி இஸ் அடாப்டிங் ஏஐ. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரி, எல்லா கம்பெனிஸுமே தே வாண்டட் டு அடாப்ட் ஏஐ. ஸோ நீங்கள் அடாப்ஷன்லேயும் நீங்கள் போகலாம். இஃப் யூ ஆர் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, யூ கேன் டெஃபினெட்லி ஹெல்ப் பீப்புள் டு அடாப்ட் ஏஐ. ஸோ இப்போ நிறைய பிகர் கம்பெனிஸ்ல ஏன்னா எஃப்டின்னு ஒரு புது ரோல் வந்திருக்கு. இப்போ தான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு நேற்று. அப்புறம் ஐ வாஸ் ரிசர்ச்சிங் அபவுட் இட். ஹியூஜ் டிமாண்ட் இன் எஃப்டி ஃப்ரண்ட். லைக் நீங்கள் போயிட்டு ஒரு கம்பெனியில் போயிட்டு அதுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதை சொல்லுவீங்க. ஃபார்வர்ட் டெப்ளாய்மெண்ட் இன்ஜினியர்ன்றது. ஸோ அந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் ஆர் தேர். ஸோ யூ கேன் கோ ஃபார் இட். இதெல்லாம் பண்ணலாம், ஏஐ படிக்கலாம். அண்ட் எப்படி ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வரலாம்னா, ஃப்ரெஷர்ஸ் டெஃபினெட்லி யூ கேன் ஆல்சோ கம். அண்ட் இஃப் யூஆர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, யூ கேன் சூஸ் அண்ட் தென் அதில் பில்ட் பண்ணலாம் நீங்கள். இஃப் யூஆர் ஆல்ரெடி தேர், அதில் எப்படி ஏஐ கொண்டு வரலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். லைக் ப்ரோக்ராமிங் இருக்குது அப்படின்னா, ஓகே ப்ரோக்ராமிங்கில் ஹவ் டு யூஸ் கோபைலட், யூ கேன் ஸ்டார்ட் யூஸிங் கோபைலட். அதில் எப்படி ராக் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி ஹவ் டு யூஸ் இட், ஹவ் டு இம்ப்ளிமெண்ட் ஏஐ, அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ தேட் இஸ் குட். எந்த ஏரியாவில் இருந்தாலுமே யூ ஷுட் லேர்ன் ஏஐ. அண்ட் எந்த லைனில் போகலாம் அப்படின்னா, தெர் ஆர் மல்டிபிள் லேர்ன்ஸ் அவைலபிள் ஆஸ் யூஷுவல். ஏஐ இன்ஜினியர் நீங்கள் டெவலப்மெண்ட்டாக இருக்கீங்கன்னா, பைத்தான், எல்எல்எம் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோக்கால் எப்படி பண்ணுறது, ரேக் யூஸ் பண்ணி எப்படி ஹவு டு இம்ப்ளிமெண்டட், ஏஜென்ட்ஸு, எவாலு, அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அண்ட் எஸ், ஒரு 3 months ஆஃப் ப்ரிப்பரேஷன் லேர்னிங் அதில் பண்ணிங்கனாலே மோஸ்ட் ஆஃப் த லேர்னிங்ஸ் ஆர் அவைலபிள் ரைட் நோ இன் ஃப்ரீ. அவங்களோட இதில் போயிட்டு டாக்குமெண்டேஷன் அவங்களே கோர்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்த மாதிரி ஆந்த்ரோபிக் அகாடமி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். இது நம்ம அந்த பேசிக் படிக்கிறதுக்கு. அண்ட் என்விடியாவும் நிறைய இருக்குது. என்விடியாவோட டுட்டோரியல்ஸ் ஆர் ரியலி குட். அவங்களும் நிறைய இது கொடுக்குறாங்க. ஓப்பன் ஏஐ ஐ டென்ட் செக் இட், பட் இட் மஸ்ட் பி ஹேவிங். ஓப்பன் ஏஐ, கூகுள் எல்லாருமே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ கேன் கோ செக் இட் அவுட் அண்ட் தென் அதை நீங்கள் படிச்சுட்டு யூ கேன் கம் அப் இட். அண்ட் இஃப் யூ ஆர் டேட்டா சயின்ஸில் இருக்கீங்க, டிஇஎம்எல்ல இருக்கீங்கன்னா, யூ கேன் பிகம் மாடல் டியூனிங்கு,
மாடலை வந்து இது பண்ணுறது, அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணுறது, மாடல் வெரிஃபிகேஷன், வேலிடேஷன் அதே மாதிரி இதுக்கு நீங்கள் போகலாம். நீங்கள் இன்ஃப்ராவில் இருக்கீங்க அப்படின்னா ஏஐ மாடல் டிப்ளாய் பண்ணுறதுக்கு தெர் இஸ் ஹியூஜ் டிமாண்ட். மாடல் காஸ்ட்டு அது எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் போகலாம். ஏஐ ரிசர்ச், திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெயின் ஏரியா, ஹைலி பெய்டு ஏரியாஸ். அகடமிஷியன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் பிஹெச்டி அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் இட். அப்ளை இன் ஆந்த்ரோபிக் ஆல்சோ, யூ மே கெட் ஹயர்ட் தேர் ஆல்சோ. இட்ஸ் அ க்ரோயிங் கம்பெனி, ஓப்பன் அண்ட் நல்லா இருக்குது. யூ கேன் ட்ரை ஆல் திஸ் ரோல்ஸ் இன் ஏஐ. அண்ட் இஸ் பைத்தான், பேசிக்கலி பைத்தான் இஸ் அ காமன் ஃபவுண்டேஷன் எவ்ரிவேர். அதை நம்ம படிச்சுக்கிறது இட் இஸ் வெரி குட். அண்ட் மார்க்கெட் டிமாண்ட் இஸ் ரியலி ஹை. மோஸ்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட் இருக்குது. அண்ட் நாட் லாட் ஆஃப் பிளேயர்ஸ் ஆர் தேர். பீப்புள் ஆர் தேர், பட் இஃப் யூ ரியலி லேர்ன் குட் யூ வில் கெட் அ குட் பொசிஷன் ரைட் நவ். க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் கிரியேட்டட் மோர். நிறைய இப்போ வந்து ரோல்ஸ் ஆர் கிரியேட்டட் மோர். பீப்புள் ஆர் ஆல்சோ தேர், பட் ரோல்ஸ் கிரியேட் ஆக நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்சோ தேர். அதனால் இட்ஸ் குட் டு ஸ்விட்ச் ஆர் ஸ்டார்ட் லுக்கிங் இன் டு திஸ் ஏரியா. நீங்கள் எந்த பேக்ரவுண்டில் இருந்தாலும் சரி, ஸ்டாக் யூர் ஏஐ இன் யுவர் ஸ்ட்ராங். ஸோ நீங்கள் ஆல்ரெடி டோன்ட் ஸ்டார்ட் ஃப்ரெஷ் இன் ஏஐ. நான் ஏஐ மாடல் டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னு போகாமல், நீங்கள் டெவலப்பராக இருக்கீங்கன்னா எல்எல்எம் பில்ட் பண்ணுங்கள். இஃப் யுவர் டேட்டா எப்படி டேட்டாவிலேருந்து எப்படி ஏஐ போகலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பாருங்கள். ஸோ தேட் இஸ் த பெஸ்ட் வே டு மூவ் இன் டு ஏஐ. கம்ப்ளீட்டாக அதை விட்டுட்டு நான் ஏஐ டெவலப்மெண்ட் போகிறேன், அது மெஷின் லேர்னிங் படிக்க போகிறேன்றது இட் இஸ் ஓகே. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இந்த இதில் போகிறது ஓகே, பட் தட் இஸ் நாட் நீடட். தெர் ஆர் லாட் ஆஃப் ஏரியாஸ் வேர் வி கேன் ஜஸ்ட் ஸ்டாக். அதில் அப்படியே இதுலேருந்து அப்படியே சுவிச் ஆகி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிகாஸ் ஏஐ இஸ் இம்பேக்டிங் எவ்ரிவேர். ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி எந்த கரியரில் இருக்கீங்கனாலும் அங்கே நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி பண்ண முடியும். அண்ட் ரொட்டீன் ஒர்க் எல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே எல்லா ரோல்லையுமே ஏஐ வந்துட்டு டச் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஏஐ ஆஸ் அ கரியராக ஒரு நல்ல இதுவாக வந்துட்டுருக்குது. ஸோ டெஃபினெட்லி யூ கேன் ஸ்டார்ட் பில்டிங் ஆன் த ஏஐ, ஸ்டார்ட் வாட்சிங் எப்படி ஏஐ வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அண்ட் எப்படி இந்த இண்டஸ்ட்ரி வந்து மூவ் ஆகுது. ஓவரால் இண்டஸ்ட்ரி இஸ் ஷிஃப்டிங் கரண்ட்லி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரைட் நவ் இட் இஸ் 2026 என்னது ஜூன். நெக்ஸ்ட் இயரில் ஆர் ஈவன் 6 இந்த 2027 ஜனவரியிலே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறத விட லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் மஸ்ட் அப் தேர். அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்குது. 6 மந்த்ஸே ஒரு கன்சர்வேட்டிவ் தான். நெக்ஸ்ட் மந்த்லேயே கூட ஏதாவது புதுசாக வரல, யாருக்கு தெரியும். ஸோ ஆனால் அந்த ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது வி ஆல்சோ நீட் டு வாட்ச் கேர்ஃபுல்லி அண்ட் தென் வி நீட் டு ட்வில்ட் அவர் வே ஸ்லோலி எப்படி போயிட்டு இருக்குங்கிறத பார்த்துட்டு த அர்லி அடாப்டர்ஸாக நம்ம இருந்தோம் அப்படின்னா இட் இஸ் வெரி மச் குட் அண்ட் இட் இஸ் வெரி மச் பெட்டர் ஃபார் அவர் கரியர் அண்ட் எஸ் ஓவரால் இட்ஸ் குட் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ எஸ் வித் திஸ் வி வில் க்ளோஸ் திஸ் சீரீஸ். ஸோ இந்த சீரீஸில் நம்ம வி ஸ்டார்ட் லாட் ஆஃப் திங்ஸ் நிறைய இது பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் உங்களோட இது நீங்கள் வந்து சொல்லலாம். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த பிளேலிஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் வேறு ஏதாவது இதை பற்றி நம்ம ஷேர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் ஏஐயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு இதை பற்றி நாலேஜ் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் இதை யூ கேன் போஸ்ட் சம்திங் ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் சம் அதர்ஸ். ஸோ வித் திஸ் வில் க்ளோஸ் திஸ் சீரியஸ் அண்ட் எஸ் அடுத்த வித்தியாசமான வீடியோக்கள் நிறைய இதுலேருந்து உங்களை கண்டினியூஸாக நம்ம சந்திச்சுட்டே தான் இருக்க போகிறோம். அண்ட் திஸ் வீடியோஸ் ஆல்சோ வி டுக் லாட் ஆஃப் அட்வான்டேஜ் ஆஃப் ஏஐ யூஸ் பண்ணேன். ஏஐயோட கிளாடோட லேட்டஸ்ட் மாடல் ஐ யூஸ் ஃபேபிள் டு டெவலப் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் வி ஒர்க் பேக் அண்ட் ஃபோர்த் அரௌண்ட் லைக். இப்போ ஒரு பெனிஃபிட் என்ன வருது யூடியூபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பர்சனலி எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஐ ஹேவ் த கண்டென்ட் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, வீடியோ எடிட்டிங், தமிழ் எல்லாமே வந்து யூடியூப் இஸ் லைக் ஏஐ இஸ் ஹெல்பிங் அ லாட். ஸோ விச் ஹெல்ப்ஸ் மீ டு ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் முன்னாடியெல்லாம் ரொம்ப டைம் ஆகும். அதனால இப்போது தட்ஸ் கட்டிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ விச் இஸ் ஹெல்பிங் மீ டு post more videos as well. So yes, everywhere it is helping. So let us use for our own benefits. So yes, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம். வணக்கம்.